கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் மாவட்டத்திற்கான 50 தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு ஆண்டிற்குள் கோவில் இனாம் நில பிரச்சினைகளுக்கு தீர்வு, கரூரில் புதிய அரசு சட்டக்கல்லூரி, மகளிர் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 110 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு பிரித்து வழங்குதல், போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட பாலம், சாயப்பட்டறை பூங்கா மற்றும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை அவர் முன்னிலைப்படுத்தியுள்ளார். கரூர்ல டெக்ஸ்டைலு, கொசுவலை, பஸ்பாடி போன்ற தொழில்கள் இருக்குது. அந்த தொழில்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு இன்டகிரேட்டட் பார்க், பஸ்பாடியாக இருந்தாலும் சரி, கொசுவலை, டெக்ஸ்டைலுக்கெல்லாம் அதுக்கான முயற்சி மேற்கொண்டோம். கொரோனா காலங்கள் இருந்ததுனால முடியல. அந்த தொழில்கள் வளம் பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். உழவர் சந்தைக்கிட்டிருந்தே போனீங்கன்னா எடுத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வரைக்கும், அந்த திருமாலியூர் வரைக்கும் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதனால நம்ம பொன்னமுத லாட்ஜிலிருந்து அந்த பெண்டிலிருந்து நேராக ஆற்றுல ஒரு பாலம் போட்டு அந்த புனிதவதி அனார் புனிதவதி மண்டபத்து வரைக்கும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா கிழக்க பகுதிக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும். கரூர் மாவட்டத்தில் நான் அமைச்சராக இருந்த போது 29,000 மரம் வச்சோம். வந்த உடனேயே அதற்கான ஒரு கானகத்திற்குள் கரூர் அமைப்பை ஸ்ட்ராங்படுத்தி அதை வலுப்படுத்தி கரூர் மாவட்டம் முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் 50 லட்சம் மரக்கன்றுகள் வைப்பதற்கான திட்டம் இருக்குது. அதை கண்டிப்பாக செய்வேன். அது என்னுடைய கனவு திட்டம். அரசு சட்டக்கல்லூரி கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். கரூர் மாநகராட்சி ஆக்கிட்டோம்னு MLA பெருமை பேசிக்கிட்டு இருக்கார். மாநகராட்சி ஆகி எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு தொல்லைதான் அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடத்துக்கெல்லாம் 30 மடங்கெல்லாம் அதிகமான வரி உயர்வு இருக்குது. 3000 ரூபாய் கட்டினவங்களுக்கு 3 லட்சம்லாம் வந்திருக்குது. அதனால கரூர் மாவட்டத்துக்கு மாநகராட்சி ஆக்கி தொல்லைதான் அதிகம். குப்பை வரி, கழிவுநீர் வரி, குடிநீர் வரி, காளிமனை வரி, வீட்டு வரி, வணிக கட்டணங்களுக்கான வரி, சொத்து வரின்னு எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. அதனால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரான உடனே அவர்கிட்ட சொல்லி இந்த வரிகளை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.